அண்மைச் செய்தி 2026 தேர்தலுக்கு பிறகு திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தது என்பதுதான் ஹெட்லைனாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலுக்கு பிறகு திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தது என்பதுதான் ஹெட்லைனாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்புல திமுகவினுடைய கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நிர்வாகிகள் கூட்டத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் அக்கட்சியின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதில் சிலவற்றை அவர் உரையாற்றும் போது 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வர்றோம். நம்மோட வெற்றிகள் நம்ம எதிரிகள் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 2026 தேர்தலையும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம். அப்போது அனைத்து நியூஸ்களிலும் ஹெட்லைன்ஸாக வரப்போவது திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது, இதுதான் ஹைலைட் ஆக இருக்கும் என்று தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகங்களை, நிதி ஒதுக்கீட்டில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வஞ்சனைகளை எடுத்துச் சொல்லி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும், தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் இந்த மாபெரும் முன்னெடுப்பை, வெற்றியை கழகத்தினர் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நீங்கள் நேரடியாக சென்று பாக முகவர்களுக்கு இங்கு நடந்தவற்றை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசி வருகிறார். அதில் குறிப்பாக கழக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற, மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் எல்லோரும் இங்கு இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கும்போது உங்கள் முகங்கள்ல நான் இதயசூரியனை பார்க்கிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களின் இதயசூரியனாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.